ஆண்டவரும் அருமை இரட்சகருமாய் இயேசு நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் இவ்வாறு சொல்கிறது, பலத்தினாலும் அல்ல பராக்கிரத்தினால் அல்ல, என்னுடைய ஆவினாலே ஆகும் என்று சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். பாருங்க, இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுகிற காரியம், என் பலத்தினால் நான் இதை சாதிச்சிருவேன், என்னால் இதை சாதிச்சிருவேன்னு சொல்லி நம்ம சொல்லுகிற காரியம். ஆனா எந்த ஒரு பலத்தினால் நம்ம எதையும் சாதிக்க முடியாது. ஆவியோட பலத்தினால் தான் நம்மால் சாதிக்க முடியும். அதான் பலத்தினாலும் இல்ல பராக்கத்துல இல்ல, அப்படி ஆவினால் ஆகும். ஒவ்வொரு நிமிஷம் நீங்க சொல்லுங்க, அப்பா இந்த காலத்து ஒரு தொழில செய்றீங்களா, வேலை செய்றீங்களா, ஏன் பலத்தினால செஞ்சுன்னு சொல்லி நீங்க சொல்லாதீங்க. அன்றே உங்களுடைய பலத்தினால நான் செய்வேன், உங்களுடைய ஆவினால ஆகும் என்று சொல்லி சொல்லுங்க. என்னால வேதவார்த்தை என்னை பலப்படுத்துற கிறிஸ்தினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன்னு சொல்லி அந்த வார்த்தை அறிக்கைட்டீங்க, ஜோமனுங்க. எனவே கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். அவருடைய ஆவினால எல்லாம் ஆகும். நான் பலத்தினால் முடியாது, பராக்கத்தால முடியாது. இன்னைக்கு சொல்லி நாம் ஜெபிப்போமா? ஆண்டவருடைய ஆவினாலே ஆகும் என்று சொல்லி அப்படி ஒரு நிமிஷம் கூட நாம் ஜெபிக்கலாம். தகப்பனே, இந்த வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவருடைய பலத்தினாலும் அல்லப்பா, உடைய ஆவினால ஆகும் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.